சீமே இல்லாத சிலுக்கி திருவிழா கிடக்க வீட்டுக்குள்ள விட்டேன் பாரு. அதான் என் பேரனையே வலிச்ச போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சிரிக்கி சிரிக்கி முவ. பாட்டி, நீங்க இப்ப எதுக்கு இந்த மாதிரி பேசுறீங்க? வாயை முடிட்டு ஒழுங்கா போயிடு. இந்த சிரிக்கிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இங்க வந்துடாத. சாச்சனா அமைதியாரி, அவங்க பேசினா பேசிட்டு போறாங்க. சரி வர போவோம். என்ன இவன் அவங்க எப்படி பேசுறாங்கன்னு பாரு. வயசானவங்க பேசுறாங்க, பேசிட்டு போட்டும் வா. அப்பப்பப்பா என்ன நடிப்பு. என் பேரை எவ்வளையும் ஏறெடுத்து பார்க்காதவே. அவன்கிட்ட என்னதை காட்டி அவனை மயக்கினாலோ தெரியல. இப்பந்தானே தெரியுது அப்பங்காரன் எதுக்கு விட்டுட்டு போனான்னு. ஆத்தாக்காரி ஒழுங்கா இருந்தா புள்ள ஒழுங்கா இருக்கும். ஆத்தாக்காரி எப்படியோ புள்ள அப்படித்தானே. இங்க பாருங்க, என்ன பேசுறீங்க? அதுக்கு உரிமை இருக்குன்னு நான் அமைதியா இருப்பேன். ஆனா என் அம்மாவை பேசுனீங்க சும்மா நான் பார்த்துட்டு கேட்டுட்டு போக மாட்டேன். இந்த இமையா வார்த்தையை அளந்து பேசுங்க. விடுற வார்த்தை ஒழுங்கா இருக்கணும். வயசுக்கு தக்கன பேசுங்க. ஏய், யார்கிட்ட குரலை ஒசத்து பேசுற? நிக்கது என் வீடு, என் புருஷன் வீடு. ஏய், யாருக்கு யாரு புருஷன்? இங்க பாரு, நீ வேலைக்காரி தான். இப்போ ஏதோ உன் மயக்கத்துல கிடக்கும். கூடிய சீக்கிரம் அந்த மயக்கத்துல அவனை நான் தெளிச்சிருவேன். அப்பன் தெரியும். தெருவில் போகும்போது இந்த வள்ளியம்மா பார்த்து தெரியும். என் புருஷனை என்கிட்ட இருந்து யாராலையும் எப்பவும் பிரிக்க முடியாது. என் வருமா எனக்கு மட்டும்தான். எந்த கடவும் காணாதீங்க. எந்த பிளான் போட்டாலும் இல்லை நீங்க என்ன பண்ணாலும் எதுவும் நடக்காதீங்க. உங்க பேத்தி நேத்ரா வெண்ணிய தட்டி விட்டதுமா எனக்கு தெரியாது. வயசுக்கு மூத்தங்களாச்சின்னு தான் அமைதியா போன இவ்வளவு நாள். அதுக்காக என் அம்மாவை என் குடும்பத்தை பேசினா நான் எல்லாம் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் வருமாக்கு தெரிஞ்சது எனக்கு ஒண்ணு இல்ல, உங்களுக்கு தான் பிரச்சனை. பாத்துக்கோங்க. என்ன மிரட்டுறே? என்ன நான் யாரையும் நான் மிரட்டல சொல்றேன். வருமாக்கு தெரிஞ்சா அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. சரி சாச்சனா, நம்ம போவோம். வாயுமையா, என் பேரனை வச்சு என்ன மிரட்டிட்டு போறியா வேலைக்கார நாயே? எத்தனை நாளைக்கு உன் கிறக்கத்துல இருக்கான்னு நான் பாக்குறேன்டி. கூடிய சீக்கிரம் அவளை அந்த கிறக்கத்துல இருந்து தெளிய வச்சு என் பேத்தி நேத்ராக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்டி, வைப்பேன். ஆனா பாக்குறதுக்கு நீ இருக்க மாட்டடி. ஜானகி, கையில பரவாயில்லையாமா? பரவாயில்ல. ஏய் இமையா, நீ போடி, எனக்கு பயமா இருக்கு. வா சாச்சனா கூட இரு, நான் குணா நவீன் கூட்டிட்டு வரேன். போய் கூட்டிட்டு வா. எதுக்கடி என்ன இழுத்துட்டு வர? என்ன ஏய் நீயா, என்ன எதுக்கு என்ன கூப்பிட? அது ஒண்ணு இல்ல குணா, வா அத்தை கிட்ட கொஞ்சம் பேசணும். போய் பேசலாமே, அதுக்கு இங்க தயங்கிட்டு நிக்க? அட அண்ணா, அம்மா கிட்ட ரவி அண்ணா கிட்ட பேசுறதுக்காண்டி பேச போறோம். அப்படியா? சரி, அப்ப வாங்க போய் பேசுவோம். குணாதான் இவ்வளவு இருக்கால பயந்தாள். சரி வாங்க போய் பேசுவோம். அத்தை உள்ள வரலாமா? எதுக்கு இமையா கேக்குற? உள்ள வா. என்னம்மா வெளியே இருந்து உள்ள வரவன்னு பர்மிஷன் கேக்குற? உள்ள வர வேண்டியதானம்மா? இல்ல பேசிட்டு இருந்தீங்களா, அதான் திடீர்னு நாங்க வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன இமையா? ஆமா, 3 பேருக்கும் ஒண்ணா வந்துட்டீங்களே, என்னாச்சு? அது வந்து மாமா, அத்தை கிட்ட கொஞ்சம் பேசணும். இமையா எதுக்கு தயங்குற? என்ன பேசணும் பேசு. அது வந்தத உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? என்னம்மா சொல்லு. டேய் குணா, கீழடா முதல்ல. இரு கேக்குறேன். அம்மா. என்னப்பா? அம்மா, உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறோம், கோவப்பட மாட்டீங்களா? என்ன விஷயம்? ஆளுக்கால கேக்குறீங்க, என்ன சொல்லு. அது அம்மா, அண்ணா கிட்ட ஏமா பேச மாட்டேங்கிறீங்க? இப்ப எதுக்கு அதை பத்தி கேக்குற? இல்லப்பா, எங்க எல்லார்கிட்டையும் நல்லா பேசுறாங்க அம்மா. ஆனா அண்ணா கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறது என்ன, அவங்க முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதான்ப்பா அம்மா கிட்ட கேட்கலான்னு. இப்ப அதை பத்தி தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? போ, வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க போங்க. அத்தை சமாளிக்காதீங்க, எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. நாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கோம். ப்ளீஸ் அத்தை. சாச்சனா குணா கிட்ட எப்பவும் போல இருக்கீங்க, அன்பை காட்டுறீங்க. ஆனா வர்மா கிட்ட மட்டும் ஏன் அத்தை? பாவம் இல்லையா வர்மா? இமையா அதை பத்தி இப்போ பேசி என்னமா போரு? போ, அவன் வேற வீட்டில் தானே இருக்கான், நீ போ. ஜானகி, இதேதான் நானும் கேட்கறேன். அவனும் நீ பத்த பிள்ளை தானே. அவன் ஏதோ பண்ணிட்டான். 15 வயசு, எங்க அம்மா பேச்சை கேட்டு என்னமோ பண்ணிட்டான். அவன் பண்ண தப்பு தான். அதுக்காக இத்தனை வருஷம் நீ தண்டனை கொடுத்துட்டு இன்னும் தண்டனை கொடுக்கணுமா? அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் நேற்று அவங்க கிட்ட பேசினேன்னா அப்போ ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. அவங்க மனசுக்குள்ள அவ்வளோ ஏக்கம் இருக்கு. நீங்கள் அவங்க மேலே பாசம் காட்ட மாட்டீங்களா? அவங்கள அக்கறையை கவனிச்சிக்க மாட்டீங்களா? என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? ஒரு சின்ன உடம்பு சரியில்லைனாலும் குணாவை சாச்சனா பார்க்குற மாதிரி அவங்களே நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? உங்கள் அரவணைப்பு கிடைக்காதா? ரொம்ப ஏங்குறாங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, அவங்கக்கிட்ட பேசலாமே. முன்னாடி அவங்க பண்ணாங்க, அது தப்பு தானே, தப்புலேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அது பாட்டி தானே அந்த மாதிரி வளர்த்துருக்காங்க. யோசித்து பாருங்க, இப்போ அவங்க உங்கள் பையனாக இருக்க போய் தானே மாமா சொன்ன ஒரு காரணத்துக்காண்டி என்ன கல்யாணம் பண்ணாங்க. உங்கள் வளர்ப்பத்தை நீங்கள் என்னதான் பேசாமல் இருந்தாலும் ஏதாவது கெட்டது இல்லை ஏதாவது தப்பு பண்ண போகிறான்னு நீங்கள் அதை மறைமுகமாக இருந்து கூட தடுத்துருக்கீங்க. அது எங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ப்ளீஸ் அத்தை பேசுங்க. அது உங்ககிட்ட சொன்னான் அவன்? ஆமாத்த சொன்னாங்க. அவங்க சொல்லும் போதே அவ்வளோ ஏக்கம். ப்ளீஸ் அத்தை, இத்தனை வருஷம் தண்டனை கொடுத்துட்டீங்க, இதுக்கு மேலே வேண்டாமே. ப்ளீஸ் அத்தை. ஆமா ஜானகி, நீ அப்பவுமே அவனை விட்டுட்டு ஒதுங்கினாலதான் அவனை இந்த மாதிரி மிருகமா மாத்தினாங்க. இப்போ ஏதோ இமையாவை கல்யாணம் பண்ணனால கொஞ்சம் அமைதியாக இருக்கான். இமையாக்காக நீ பேசு ஜானகி. அன்னைக்கு கூட இமையா கையில தான் அவ்வளோ வெண்ணி கொட்டுச்சு, உனக்கு லைட்டாக. ஆனா அந்த இடத்துல உனக்கு ஏதோ ஆயிட்டோன்னு பயந்து
உன்னை தூக்கிட்டு ஓடிட்டு வந்தான் இமையாவை திட்டிட்டு. பாவம், உன் மேல அவன் ரொம்ப பாசம் வச்சிருக்கான். அவன் பண்ணது தப்பு. அது ஏதோ எங்க அம்மாவோட ஆணவம், எங்க அம்மாவோட பண திமிரு, அதனால அவன் அப்படி பண்ணான். ஜானகி, போதும் ஜானகி, இத்தனை வருஷம் கொடுத்த தண்டனை. பாவம், அந்த பிள்ளை ஏங்கி போய் இருப்பான். இத்தனை நாள் என்கிட்டையும் சொல்லி அழுதுருக்கான். அவனுக்கு உன் அரவணைப்பு தேவைப்படும் போது நீ அதை கொடுக்கவே இல்லை. நீ குணா கிட்டையும் சாச்சனா கிட்டையும் காட்டுற அன்பை அவன் பார்த்து எத்தனை நாள் அவன் மனம் உடஞ்சு போயிருக்கான்னு தெரியுமா? ப்ளீஸ் ஜானகி, போய் பேசு போ. நான் பார்த்தேங்க, அவன் என் மேலே வச்சிருந்த பாசத்தை நான் பார்த்தேன். எனக்கும் ஆசைதாங்க அவன் மேலே பாசத்தை காமிக்கிறதுக்கு. குணாவுக்கும் சாச்சனாவுக்கும் நீ எந்த அன்பை கொடுக்கணும் அதே மாதிரி அவனுக்கும் கொடுக்கணும்னு எனக்கும் ஆசை தான். இப்போ திடீர்னு எப்படிங்க போய் பேச, அதான் யோசனையாக இருக்கு. அத்தை, அவங்க காஃபி கேட்டாங்க, அதை வேணா நீங்கள் கொண்டு போகிறீங்களா? அது அவன் உன்கிட்ட தான் நம்ம கேட்டான். இல்லைத்த, என்கிட்ட தான் கேட்டாங்க. ஆனால் நீங்கள் கொண்டு போனால் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. கொண்டு போங்க அத்தை, அதை நீங்களே போட்டு கொண்டு போங்க. ம், சரி, நானே காஃபி போட்டு கொண்டு போகிறேன். ஐ, அம்மா அண்ணன்கிட்ட பேச போறாங்க. சரி சரி, இமையா சாச்சனா, வா வா வா, நம்மளும் பின்னாடியே போவோம். ஆமா, இன்னைக்கு அம்மாவும் அண்ணனும் பேசுவாங்க, சந்தோஷமா இருக்கு. சரி அம்மா, வாமா சீக்கிரம் வாமா, காஃபி போட்டு கொண்டு போவா. பிள்ளைங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் பத்தியா? பிள்ளைங்களுக்கும் வருத்தம் இருந்திருக்கு அண்ணா கிட்ட அம்மா பேசலேன்னு. சரி போ ஜானகி. சரி சரி, வாங்க வாங்க அத்தை. இம்சா, ஒரு காஃபி எடுத்து வரதுக்கு இவ்வளவு நேரமா? வந்துட்டே வருமா அத்தை? போங்க அத்தை. இரு போறேன். அம்மா போங்க. இருடா போறேன். இம்சா, ஒரு காஃபி கொண்டு வரதுக்கா இவ்வளவு நேரம்? ரவி, காஃபி கேட்டல, இந்த காஃபி. என்னப்பா காஃபி கேட்டல, இந்த அப்படி பார்த்துட்டே இருக்க. நீங்க என்கிட்ட பேசுறீங்களா? ஏன்ப்பா நான் பேசக்கூடாதா? இல்ல இல்ல, நீங்க பேசலாம். என்னப்பா நீங்கன்னு சொல்ற, அம்மானு கூப்பிட மாட்டியா? அம்மா, என்ன மன்னிச்சிருப்பா. இத்தனை வருஷம் உனக்கு நான் பெரிய தண்டனை தந்துட்டேன்லப்பா. என்ன மன்னிச்சிருப்பா. இந்த அம்மாவை மன்னிப்பியாப்பா? இல்லம்மா, நான் தான் தப்பு பண்ணேன். என்ன மன்னிச்சிருந்தா மன்னிச்சு. நான் தானே பெரிய தப்பு பண்ணேன். நீங்க சொன்னதை கூட காதுல வாங்காம பாட்டி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் தானே தப்பு பண்ணேன். என்ன மன்னிச்சிருமா? இல்லப்பா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். 1000 இருந்தாலும் நான் உன்னை விட்டு கொடுத்துருக்க கூடாது. நீ ஏன் பையன், நான் உன்னை விட்டு கொடுத்துருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருப்பா. சாச்சனாவையும் குணாவையும் நான் எப்படி பார்த்தேன்? உன்னை மட்டும் ஒதுக்கிட்டீங்களப்பா, உன்னை மட்டும் ஒதுக்கிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருப்பா. அவங்களுக்கு கொடுத்த அன்பை உனக்கு தரவே இல்லை. என்ன மன்னிச்சிருப்பா. அவங்கள்ட்ட கூட காட்டின அன்பை உங்ககிட்ட காட்டினா கூட நீ மாறியிருப்ப. என்ன மன்னிச்சிருப்பா. அம்மாவை மன்னிச்சிருப்பா. அம்மா, அப்படி பேசாதம்மா. இல்லம்மா, அல்லாதீங்க. நீ இங்க இப்ப என்கிட்ட பேசிட்டீங்கல்ல, அது போதுமா? சரி சரி, போதும். வருமா அத்தை, அழாதீங்க. எல்லாரும் இங்கே இருந்தீங்க? ஏன்ப்பா அப்படி கேட்குற? இல்லம்மா, உள்ள வராம எல்லாரும் வெளியே நின்றுருக்காங்களே, அதான். அண்ணா, அது வந்து நீ அம்மாவும் எப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு வெளியே நின்று பார்க்கறதுக்கு இமையா தானே சொன்னேன். அதான் நாங்கள் வெளியவே நின்று பார்த்துட்டு இருந்தோம். என்ன இப்படி மாட்டி விட்ட? வருமா, அத்தை கிட்ட பேச வருமா? எல்லாரும் போட்டு உனக்கு இருக்குடி. நம்மளும் இவங்க கூட எஸ்கேப் ஆயிடணும். ரவி, அம்மா. அம்மா உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைக்கிறேன், சாப்பிடவா? என்னப்பா? நீங்க செஞ்சுட்டு கூப்பிடுங்கம்மா, நான் வரேன். அம்மா, உங்க மூத்த பையன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் எங்களெல்லாம் டீல விடக்கூடாது. எங்களுக்கும் பிடிச்சதெல்லாம் செஞ்சிருக்கணும். டேய் குணா, இத்தனை நாளா உனக்கு பிடிச்சதெல்லாம் அவங்க செஞ்சு தந்தாங்க. இன்னைக்கு இதுக்கும் போட்டிக்கு வர போடா. அதெல்லாம் முடியாது, எனக்கும் பிடிச்சதெல்லாம் இருக்கணும். எனக்கும் தான். உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே சமைச்சு வைக்கிறேன், சாப்பிடவாங்க. அம்மா அம்மா, நீங்க அப்படியெல்லாம் சமைக்க வேண்டாம். நீங்க சும்மா நார்மலாவே சமைச்சு வைங்க. அப்படியெல்லாம் இங்க தின்ன வேண்டாம். அண்ணா, ரொம்ப ஓவரா பண்ணாத. என்னடா ஓவரா பண்றாங்க? ஒன்னும் இல்ல. சரி சரி, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே சமைக்கிறேன், வாங்க. அம்மா, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். என் பிள்ளைங்களுக்கு சமைக்கிறதுல அம்மாவுக்கு கஷ்டமா? இல்ல இல்ல, அம்மா சமைச்சு வச்சுட்டு கூப்பிடுறேன், வாங்க. சரிம்மா, அதுக்கு ரொம்ப ஓவராலாம் சமைக்க வேண்டாம். என்னம்மா? சரிப்பா, சரி சரி, நான் போய் சமையல் ஆரம்பிக்கிறேன். சாச்சனா, வாமா. வரேம்மா. அத்தை, நானும் வரேன். சரி, வா இமையா. இம்சா, அந்த ஃபைல் உங்ககிட்ட தந்தேன்ல, அதை எடுத்து வந்துட்டு போ. எந்த ஃபைலு? சரி இமையா, அவன் ஏதோ ஃபைல் தந்தான்ல, அதை எடுத்து கொடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. சரி வாடா, நீ கடைக்கு போயிட்டு வா. சரி வாமா. வருமா, என்ன ஃபைல் என்கிட்ட தந்தீங்க? என்கிட்ட தான் ஒரு ஃபைலும் தரலையே நீங்க. வருமா, என்ன என்ன? விடுங்க, அத்தைக்கு ஹெல்ப் பண்ணணும். நீ தானே என்னையும் அம்மாவும் சேர்த்து வச்சது? இல்ல, நான் ஒன்றும் பண்ணல. அப்படியா? என் மனசுல தான் உங்ககிட்ட அன்னைக்கு நான் தான் சொன்னேன், அம்மா என்கிட்ட பேச மாட்டாங்களா அப்படின்னு உங்ககிட்ட நான் சொன்னேன். இன்னைக்கு அம்மா என்கிட்ட வந்து பேசுறாங்க. நீ தான் ஏதோ பண்ணிருக்க. உண்மை சொல்லு, நீ தானே என்னையும் அம்மாவும் சேர்த்து வச்சது? இல்ல வருமா, நீ என்கிட்ட சொல்லும் போதே உன் மனசுல உன் கண்ணில் அந்த ஏக்கத்தை நான் பார்த்தேன். அதான் அத்தைக்கிட்ட நான் சாச்சனா குணா 3 பேரும் போய் பேசணுமா. அப்புறம் மாமாவும் பேசினாங்க. அப்புறம் அத்தை எப்படி போய் திடீர்னு பேச அப்படின்னு கேட்டாங்க. நீ வேற என்கிட்ட காஃபி கேட்டியா, அதான் அத்தைக்கிட்ட காஃபி கொடுத்துட்டோம். இப்போ நீ அதையும் பேசிக்கிட்டீங்க. உண்மையிலே அம்மா என்கிட்ட பேசிட்டாங்கன்னு நினைக்கும் போதே அப்படியே கனவு மாதிரி தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இம்சா, தேங்க்ஸ். தேங்க்ஸ்ன்னு சொல்லி நான் வேற என்ன சொல்றியா வருமா? நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் இம்சா. அப்போ எதுக்கு வருமா தேங்க்ஸ் சொல்ற? இல்ல இல்ல, இனிமே தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன், சரியா? வருமா,
என்ன சார்? நெத்து பிடிச்சவனே, என் நெஞ்சில் தீய விதைச்சவனே, என் கண்ணுக்குள்ள நுழைஞ்சு சிந்தையில செதஞ்சு போனே. இந்த வீட்டில் உள்ள ஓரத்தில் மௌனமானி மறைஞ்சு போனே. அத்தைக்கு போய் ஹெல்ப் பண்ணணும். சரி, அம்மாக்கு போய் ஹெல்ப் பண்ணு போ. என்னம்மா ஒரே குதூகலமா இருக்காங்க போல. என்ன பாட்டி, ஜானகி அத்தை கூட ரவி பேசிட்டானா என்ன? ஆமா, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு கவனிச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன். அதான் இங்க ஒரு சிரிக்க வேலைக்காரி சுத்துறாள்ல, அந்த வேலைக்காரி இமையா அவதான் சேர்த்து வச்சிருக்கா. அம்மா அம்மாவும் பையனும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அப்ப நம்ம போட்ட பிளானு, நம்ம பிளானை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். நேத்ரா, ஜானகி கதையை முடிச்சிரு. இதுக்கு மேல நமக்கு இருக்கிறது ஆபத்து. இல்லை பாட்டி, நான் ஆல்ரெடி பிளானை போட்டுட்டேன். அதான் ஜானகி காலேஜுக்கு போவாள்ல, அப்போ தூக்க சொல்லிட்டேன். நான் அப்பாவே சொன்னேன், இந்த வேலைக்கார நாயை உள்ள விடாதீங்கன்னு. என் பேச்ச நீங்க கேட்டீங்களா? வேலை பார்க்குறா சம்பளம் இல்லாத வேலைக்காரின்னு சொன்னீங்க. இப்போ வீட்டுக்கு முதலாளியா வந்து நிக்கா. ஈஸ்வரி, யார் வீட்டுக்கு யார் முதலாளி? இந்த வள்ளியம்மா இருக்க வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. ஏதோ பேரன் என் பேச்சு தான் கேட்பேன்னு அவன் பேர்ல எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டேன். அதான் நான் பண்ண முட்டாள்தனம். இப்படி வந்து நிக்குவான்னு நானும் எதிர்பார்க்கல. அவனை எப்படி என் வழிக்கு கொண்டாலும் எனக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் மயக்கத்துல இருக்கான். மயக்கத்துல இருந்து தெளிய வச்சுட்டோம்னா என் பேரன் என் ரவியா வந்து நிப்பான். அதான் பாட்டி காலையில உங்களை மிரட்டிட்டு போனாளா ரவிய வச்சு, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவளுக்கு நான் கொடுப்பேன். என்னையே என் பேரனை வச்சு மிரட்டிட்டு போயிட்டா. இல்ல, இப்ப ஜானகியும் ரவி ஒன்று சேர்ந்துட்டாங்க. இது நமக்கு தான் ஆபத்து. இத்தனை வருஷம் நான் போட்ட பிளான் எல்லாமே தவிடுபடி ஆயிடும். இல்ல, இது நடக்கக்கூடாது. நேத்ரா, நீ என்ன பண்ற ஏது பண்ற எனக்கு தெரியாது. ரவி உனக்கு சொந்தமாகணும். நீ எந்த எல்லைக்கும் போ. எங்க பாட்டி, அவன் ரூமுக்குள்ளே என்னை விட மாட்டேங்கிறான். அன்னைக்கு ஏன் முன்னாடியே அந்த வேலைக்காரன் நாய, எனக்கு அதை பார்க்கும் போது எப்படி இருந்து தெரியுமா பாட்டி? நான் இருக்க வேண்டிய இடம் அந்த வேலைக்காரி. இல்ல, இதுக்காகவாது நான் அவளை என் கையால தான் நான் கொள்ளுவேன். இல்ல, இது இப்படியே போனா நம்ம போட்ட பிளான் எதுவுமே நடக்காது. அம்மா, நீங்க நினைக்கிறது இங்க நடக்கணும்னா உங்க பேத்திங்க தான் இந்த சொத்தை ஆளணும். இல்ல, இமையா கையில மொத்தமும் போச்சு, அப்புறம் நீங்களும் தின்னதான் பார்த்துக்கோங்க. இல்ல, இதுக்கு மேல அமைதியா இருந்தோம் நம்ம தான் தோத்துட்டு இருப்போம். முதல்ல ஜானகி கதையை முடிக்கிறேன், அப்புறம் இமையாவ என்ன பண்ணு எனக்கு தெரியும். அம்மா, இவ்வளவு நாள் நாங்களும் இங்கதான் இருந்திருக்கோம். ஒரு நாள் கூட நீ எனக்கு இப்படி சமைச்சு தந்ததே இல்லை. இப்போ உங்க மூத்த பையனுன்னு சொன்னோன்னா இப்படி சமைக்கிறீங்களாம்மா? ரொம்ப நல்லா இருக்குமா. ஏமா இப்படி பண்ணீங்க? ஆமாம்மா, இது ரொம்ப நல்லா இருக்கு. இது உங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அதான் இன்னைக்கு செஞ்சுட்டேன். அவன் ரொம்ப இத்தனை வருஷம் கழிச்சு என் கையில சாப்பிட போறான்ல, அதான் அவனுக்கு பிடிச்சதாவே செஞ்சு வச்சிருக்கேன். அதான் உங்களுக்கு பிடிச்சது செஞ்சிருக்கேன்டா. இனி என்ன மா, பாத்தியம்மா, குடும்பமா சந்தோஷமா இருக்கான். அவ பையன் பேசிட்டான்னு தெரிஞ்சோன்னா அவனுக்கு பிடிச்சதா சமைக்கிறாளாம். என்னால் இதை பார்க்கவும் முடியல, கேட்கவும் முடியலம்மா. ஏதாவது பண்ணுங்கம்மா. பரவாயில்லம்மா, கடைசி ஆடுற வரைக்கும் ஆடட்டும். அப்புறம் அவன் நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஈஸ்வரி, வாங்க மாப்பிள்ள, வாங்க வந்து உட்காருங்க. என்ன மாப்பிள்ள, உங்கள்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இது நம்ம வீடு, இங்கே இருங்கன்னு. நீங்க என்ன மாப்பிள்ள அங்கேயே இருக்கீங்க? என்னன்னா வீட்டோட மாப்பிள்ள இருக்க சொல்றீங்களா? என்னங்க இப்படி பேசுறீங்க? அம்மா கிட்ட ஒழுங்கா பேசுங்க. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? இது நம்ம வீடு மாப்பிள்ள. என்னது நம்ம வீடா? உங்க வீடு, உங்க பையன் வீடு. என்னங்க இப்படி பேசுறீங்க? இது நம்ம வீடு. அப்படியா? அப்ப உங்க அம்மா கிட்ட இது வாங்கினே சொத்து. அப்ப மொத்தத்தை திருப்பி கூட நான் இங்கே இருக்கேன். என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? அது எனக்கு சேர வேண்டிய பங்கு. சரி, உன் சொத்தை நீ பிரிச்சு வாங்கிட்ட. அப்ப எதுக்காக நீ இந்த வீட்டுல இருக்க? உனக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கு? உன் அண்ணன் வீடு. ஏதோ நான் வேலை விட்டுக்கு போகாத மாதிரியும் நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாத மாதிரி நீ இங்க வந்திருக்க. எனக்கு அசிங்கமா இருக்கு. வெளியே தலை காட்ட முடியல. இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அப்பா, இப்ப எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்று உங்களுக்கு இங்க இருக்க விஷ்டம்னா இருங்க, இல்லையா நம்ம வீட்டுக்கு கிளம்புங்க. பாரு, பொண்ணுலாம் பார்க்க மாட்டேன், இழுத்து அரைஞ்சிருவேன். பேசாம வீடு வந்து சேரு. இப்ப உங்களை கூட்டிட்டு போதான் வந்தேன். என்ன மாப்பிள்ள, என் பேத்தியை அடிச்சுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, என் குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அவன் நான் பெத்த பொண்ணு, எனக்கு தான் எல்லா உரிமை இருக்கு, உங்களுக்கு இல்ல. நீங்க ஜஸ்ட் வெறும் பார்ட்டி மட்டும்தான். மொத்தப்படி எந்த உரிமை உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு பேத்தி சாச்சனா குணா ரவி வருமா, இவங்க தான் உங்களுக்கு உரிமை இருக்கு. என் பிள்ளைங்க இல்ல, புரியுதா? என்னம்மா, மாமா வந்து இப்படி கத்துட்டு இருக்காங்க, நீங்க இங்க நின்று பாத்துட்டு இருக்கீங்க. அது அவங்க குடும்ப விஷயம். அவர் பொண்டாட்டி கூப்பிட வந்திருக்காரு. இதுல போய் நம்ம எதுவும் பேச முடியாது. அவர் பேசி கூட்டிட்டு போவார். நீ அமைதியா நில்லு. என்னங்க விட்டா ரொம்ப ஓவரா பேசுறீங்க. அப்பா, ரொம்ப பேசுறீங்க. வீட்டுக்கு போங்க. அதான் ருத்ரா உங்க கூட தானே இருக்கா, அப்புறம் என்ன? ஆமா, அவ என் பொண்ணு. அவ ஒத்தியா என் பேச்ச கேக்குறா. அப்புறம் உன் அண்ணங்காரன் அவன் என்ன புடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்திருக்கான். என் பையன் என் அம்மா கிட்ட வளர்ந்த வரைக்கும் நல்லா தான் இருந்தான். எப்போ உன் அம்மான்னு உன் அம்மா கிட்ட என் பையனை கூட விட்டையோ அப்பவுமே தருதலை ஆக்கிட்டாங்க உன் அம்மா. பணத்தாசையும் தேவையில்லாத மனசுல நஞ்சையும் ஆசையும் வளர்த்தி இந்த அளவுக்கு தருதலை உருப்படாதவன ஆக்கி வச்சிருக்காங்க உன் அம்மா. இங்க பாருங்க, தேவையில்லாம என் அம்மா பத்தி பேசுனீங்க, அப்புறம் நடக்குது வேற. என்னமா
ரொம்ப பேசின மாதிரி இருக்கு. உங்க அம்மாவோடையும் நான் குறைஞ்சவே இல்லை. பாருங்க, நான் உங்ககிட்ட பேசல, என் பொண்டாட்டி பிள்ளையும் கூப்பிட்டு போலான்னு தான் நான் வந்திருக்கேன். ஏய் ஈஸ்வரி, நேத்ரா, கிளம்புறீங்களா இல்லையா? என்னால வர முடியாது. உனக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்குன்னு நீங்க இருக்க சொல்லு. அவளுக்கு இல்லாத உரிமையா? அவ இந்த வீட்டோட மருமக. தொலைச்சிருவேன், தொலைச்சு. இப்ப எதுக்கு என்ன அடிச்சீங்க? மருமகன் சொன்னீங்க, எந்த விதத்துல அவன் மருமக? அவ ரவியை கட்டிக்க போறா. அம்மா, என்னம்மா இந்த அத்தை இப்படி பேசுறாங்க? அதான் நம்ம ரவி எனக்கு கல்யாணம் முடிச்சுக்கல, எதுக்கும் இப்படி பேசுறாங்க? சீ, இவங்க பேசுறத கேட்டாலே கோவமா தான் வருது. குணா, அப்பா மட்டும் கூட்டிட்டு வா, ரவிக்கு தெரிய வேண்டாம். சரிங்கம்மா. ஈஸ்வரி, இப்படி என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? உண்மையதான் சொன்னேன். என் பொண்ணு ரவிக்கு பொண்டாட்டி ஆக போறா. ஏய், இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? நான் எதுக்கு வெக்கப்படணும்? என் பொண்ணுதான் இந்த வீட்டோட மருமக, ரவிக்கு பொண்டாட்டியும் கூட. உன்னை ஓன் போக்குல விட்டேன் பாரு, அதான் நான் பண்ண தப்பு. எனக்கு இப்படி சொல்ல வெக்கமா இல்ல? நான் தெரியாம தான் கேக்குறேன். ஓம் புருஷனை அவரோட அத்தை பொண்ணு வந்து எனக்கு தான் உன் புருஷன் சொன்னா நீ ஒத்துப்பியா? ஏய், என்ன பேசுற? என் புருஷனை எவ பங்கு போட வருவா? ஆனகி, இது உனக்கு தேவையில்லாதது. இது அவ குடும்ப விஷயம், நீ தலையிடாம உள்ள போ. அவங்க குடும்ப விஷயத்தினாலதான் நான் தலையிடாம என் பாட்டு ஒதுங்கி நின்னேன். ஆனா என் பையன் வாழ்க்கையை நடுவுல இழுத்தாங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். அது எப்படி உன் புருஷனை நீ பங்கு போட விட மாட்டேன், ஆனா என் மருமக மட்டும் அவ புருஷனை பங்கு போட விட்டுருவாளா? என் ரவிக்கு பொண்டாட்டினா அது என் மருமக இமையா மட்டும்தான், வேற எவ்வளவு வர முடியாது. என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? ஈஸ்வரி, அவ என் பொண்டாட்டி, மரியாதை ரொம்ப முக்கியம். சரி, இவ்வளவு தூரம் ஆயிட்டல, நான் உங்ககிட்ட நேரடியாவே கேக்குறேன்னா, என் பொண்ணு எதுல குறையன்னு என் பொண்ணை விட்டுட்டு அந்த வேலைக்காரி இமையாவ ரவிக்கு கெட்டி வச்ச சொல்லு. என் மருமக கால் தூசிக்கு கூட உன் பொண்ணு வரமாட்டா. அத்தை, பார்த்து பேசுங்க. சி, வெக்கமால அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுற உங்ககிட்ட பார்த்து வேற பேசணுமா? ஜானகி, யார பார்த்து என்ன பேசுற? அவ ஏன் பேத்தி, அவ புருஷனை தான் அந்த வேலைக்கார நாய் தட்டி பறிச்சுட்டா. சி, உன்னால அவ்வளவு கேவலமா இருக்கு. அடுத்த புருஷனுக்கு பொண்ணு ஆசைப்படுறா, அதுக்கு நீ சப்போர்ட். அப்போ நீயும் என்ன விட்டுட்டு வேற எவன் ஆசைப்பட்டுவியா என்ன? என்னங்க என்ன பேசுறீங்க? அப்பல வார்த்தை ரொம்ப முக்கியம். யார் பொண்ணை பத்தி யார் தப்பா பேசுறது? அப்போ எப்படி பேச சொல்றீங்க? நான் பெத்த பொண்ணு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சு அந்த வாழ்க்கையை நான் போய் வாழ்வேன்னு கங்கணம் கட்டுட்டு அலையிறா. அப்போ பெத்தவ அப்படி இருந்தா தானே பிள்ளை அப்படி வளர்த்துருப்பா. உங்களுக்கு தெரியாதா நான் அப்படியா? சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாது நான் அப்படியா? எனக்கு தெரியும்டி நீ எப்படின்னு. ஆனா உன் பொண்ணை எதுக்கு இப்படி வளர்த்து வச்சிருக்க? அப்போ நான் அப்படிதானே கேட்க முடியும். அப்பா, உங்களுக்கு என் மேல பாசமே இல்லையா? சொல்லுங்க. பாசம் இருக்க போய்தான் உங்களை இப்போ தேடி வந்திருக்கு, இல்லைன்னா அப்பவே தலை முழுகிருப்பேன். அப்ப எதுக்குப்பா நான் ஆசைப்பட்டவரை கல்யாணம் பண்ண விட மாட்டேங்கிறீங்க? பாரு, ரவிக்கு கல்யாணம் முடியாம இருந்திருந்தானா நீ சொன்னதுலயும் நீ ஆசைப்பட்டதுலயும் ஒரு நியாயம் இருக்கும், நானும் பேச முடியும். நான் இப்போ எப்படி பேச சொல்றேன் சொல்லு. என்ன இதுல பேசணும்? எப்படி ஒன்ன நான் ரவிக்கு கட்டி கொடுத்தா பேசணும் சொல்லு. இல்லப்பா, என்னால ரவியை மறக்க முடியாது. எனக்கு ரவி தான் வேணும். பொண்ணுன்னு பார்க்க மாட்டேன், ஒழுங்கா கூட வந்துரு. நேத்ரா, இப்ப சொல்றதான் நல்லா கேட்டுக்கோ. என் பையனுக்கு பொண்டாட்டினா இமையா மட்டும்தான், எனக்கு மருமகனாலும் இமையா மட்டும்தான், வேற எவ்வளவு வர முடியாது. தேவையில்லாம உன் லைஃபை வீண் பண்ணாம உங்க அப்பா கூப்பிடுறாரு, போ. கண்டிப்பா அண்ணன் உனக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, கிளம்பு. ஏய், நீ அதை பத்தி பேச வேண்டாம், உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு. நீ சும்மாரிமா, இதுங்கெல்லாம் திருந்தாத ஜென்மங்க, பண பேய் பிடிச்சவங்க. இங்க பாரு ஈஸ்வரி, உனக்கு இந்த வீட்டுல இருக்க எந்த உரிமை இல்ல. உன் சொத்தை அப்பவே உனக்கு சேர வேண்டிய பங்கு நீ பிரிச்சு வாங்கிக்கிட்ட. இது என் வீடு, என் பிள்ளைங்களுக்கு சேர வேண்டிய சொத்து. இதுல நீ வந்து தங்குறது எங்களுக்கு பிடிக்கல. நீ உன் வீட்டுக்கு கிளம்பு. 2 நாள் விருந்துக்கு வந்தியா, தங்குனியா, போனியான்னு இருக்கா பிரச்சனை இல்ல. இங்கே இருக்கணும். என் பையன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சானா இந்த வீட்டுல இடம் கிடையாது. நீ கிளம்புறியா இல்ல உன் அம்மாவை கூட்டிட்டு கிளம்புறியா? என்ன இது என் வீடு, என்னைய வீட்டை விட்டு அனுப்பிடுன்னு சொல்ற? இல்லம்மா, ஈஸ்வரிக்கு தான் நீங்க இல்லாம அவ இருக்க முடியாது இங்க வந்திருக்கா. அப்போ நீங்களும் அவ கூட போனா அவ வீட்டுல இருப்பாள்லம்மா, அதுக்குதான். அம்மா, இப்போ நீ மட்டும் அப்பா கூட கிளம்பு. இப்போ நம்ம ஏதாவது முரண்டு பிடிச்சோம் என்னையும் சேர்த்தி கிளப்பி விட்டுருவாங்க. இப்போ நீ மட்டும் கிளம்பு. எனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அதை காரணம் கட்டி நான் இங்கே இருக்கேன். நீ மட்டும் இப்போ அப்பா கூட கிளம்புமா, அப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சரிங்க, நம்ம வீட்டுக்கே போகலாம். இவ்வளோ ஆனதுக்கப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும்? நேத்ராவா கிளம்பு. அது இல்லைப்பா, எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, அதை முடிச்சுட்டு 2 நாளில் நானே வந்துடுதேன். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து இங்கே வரதுக்கு ரொம்ப தூரம், எனக்கு இங்கே நான் பக்கம். நான் அதனால தான் எக்ஸாமுக்கு இது போட்டிருக்கேன். நான் அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு 2 நாளில் நானே நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன். இல்ல, அப்பாவே உனக்கு கொண்டு விடுறேன், வா கிளம்பு. இல்லப்பா, அது ரொம்ப தூரம், எனக்கு சரியான டைமுக்கு வர முடியாது. நான் எக்ஸாம் முடிச்சுட்டு 2 நாளில் வந்துடுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? அதான் எக்ஸாம் முடிச்சுட்டு 2 நாளில் வந்துடுவல்ல. இனி இந்த வீட்டில் என் பொண்ணு கூட இருக்க மாட்டா. அவள் எக்ஸாம் இருக்கு, அதனால வேற வழி இல்லாமல் இருக்க வேண்டியதா இருக்கு. 2 நாள் மட்டும் என் பொண்ணு இங்கே இருப்பா, யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. ஜானகி, 2 நாள் தானே, அவ எக்ஸாம் முடிச்சுட்டு கிளம்பட்டும். இல்லை, எனக்கு என்னமோ இவன் வேற ஏதோ பிளானை போட்டு தான் இங்கே இருக்கா.
அது நான் இருக்க வரைக்கும் நடக்காது நேத்ரா. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீ எதுக்கு இந்த 2 நாள் இங்கே இருக்கே? நீ 2 நாள்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே இருக்கலான்னு தானே பிளானை போடுற. நான் இருக்க வரைக்கும் நடக்காது. சரிண்ணா, 2 நாள் தானே, அவள் எக்ஸாம் முடிச்சுட்டு கிளம்புவா. சரிண்ணா, நீங்கள் இப்போ ஈஸ்வரி கூட்டிகிட்டு கிளம்புங்க. என்னையா என் வீட்டை விட்டு அனுப்புற? உன்னை நான் மேலே அனுப்புகிறேன்டி. சரி வா, அவ எக்ஸாம் முடிச்சுட்டு 2 நாள்ல வருவா. நீ கிளம்பு வா. நேத்ரா, யாரை சும்மா விட்டாலும் இந்த ஜானகியை சும்மா விடாத. இவ கதையை முதல்ல முடி. ஜானகி கதையை எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாரு. இவ கதையை முடிச்சுட்டு இவ கொன்ன பழி அந்த இமையா மேலே நான் தூக்கி போடுறேன். சரி, போயிட்டு வரேன், பார்த்துக்கோ. அம்மா, போயிட்டு வரேன். என் பொண்ணை பார்த்துக்கோங்க. உங்களை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன், வேற யாரையும் நம்பி இல்லை. சரி, வாங்க போகலாம். சரிம்மா, போயிட்டு வரேன். சரி மச்சான், போயிட்டு வரேன். சரிங்கண்ணா. சரி மச்சான், பார்த்து போங்க. என் பொண்ணையே வீட்டு விட்டு அனுப்பிட்டால, உன்னை சீக்கிரம் மேலே அனுப்புகிறேன்டி. நேத்ரா, என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. ஜானகி கதை முடிஞ்சிருக்கணும். முடிச்சிருவேன் பாட்டி, முடிச்சிருவேன். என்ன வருமா திடீர்னு வெளியே கூட்டினு வந்தீங்க? என் கூட வெளியே வரமாட்டியா என்ன? அப்போ இப்போ உங்க கூட வந்திருக்கிறது யாரு? அது நீதாம்மா சொல்லணும். ரொம்ப பேசாதீங்க. என்ன நீ தானே கேட்ட என்ன திடீர்னு வெளியே கூட்டிட்டு வந்திருக்கேன்? நீ அப்போ இப்படிதானே பதில் சொல்ல முடியும். சரி, என்ன வேணும்? எதுனாலும் ஆர்டர் பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இவ குணாக்கிட்ட ஐஸ்கிரீம் தானே அடி வச்சா. சரி, அதை ஆர்டர் போடுவோம். வெயிட்டர். என்ன சார், என்ன வேணும்? ஒரு ஐஸ்கிரீம் கொண்டாங்க. ஓகே சார், என்ன ஃப்ளேவர்? சாக்லேட், வெனிலா, ஸ்ட்ராபெரி, இந்த 3மே மிக்சடா கொண்டாங்க. ஓகே சார், இதை எடுத்துட்டு வரேன். வர்மா, உங்களுக்கு எதுவுமே சொல்லல? இப்போ சொன்னேம்மா, எனக்கு தான் சொன்னேன். அப்ப எனக்கு ஐயோ, இப்போ தானே வந்து நின்னாரு. அப்போ சொல்லியிருக்கலாம்ல உனக்கு என்ன வேணும்னு. நீ அமைதியா இருந்தா உனக்கு எதுவும் வேண்டாம்னு நினைச்சிட்டேமா. என்ன வருமா? ஐயோ இம்சா, நீ அமைதியா இருந்தோன்னு நான் எதுவும் உனக்கு வேண்டாம்னு நினைச்சிட்டேன். சொல்லியிருக்கலாம்ல. நான் உங்ககிட்ட கேட்டேன் என்ன வேணும்னு. நீ எதுனாலும் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்ட. அதான் உனக்கு எதுவும் வேண்டாம்னு நினைச்சிட்டேனே. என்ன வருமா? போ வருமா. சார், இந்தாங்க ஐஸ்கிரீம். அங்க வைங்க. இந்தாங்க மேடம். சார், வேற எதுவும் வேணுமா? இல்ல, ஏதாவது தேவைன்னா கூப்பிடுறேன், போங்க. ஓகே சார். வர்மா, என்ன இது உங்களுக்கு தானே? இந்த பிடிங்க. இல்ல இல்ல, அது உனக்கு தான். சும்மா உங்ககிட்ட விளையாடுன்னு. சாப்பிடு. குணா கிட்ட கேட்டல, சாப்பிடு. உங்களை பார்க்க வச்சுட்டா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சாப்பிடு. சரி, போலாமா? போலாம். சரி, நல்லா சாப்பிடல இல்ல இன்னொன்னு வாங்கி தரவா? இல்ல இல்ல, போதும். சரி, வா போலாம். என்ன வருமா, வீட்டுக்கு தானே போறேன்னு சொன்னீங்க, இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏன், உனக்கு இந்த இடம் பிடிக்கலையா? இல்ல, பீச்சுக்கு வரேன்னு சொல்லவே இல்லைல்ல, அதான். இல்ல, வீட்டுக்கு போற வழி தானே, அதான் கூட்டிட்டு வந்தேன். நல்லா இருக்கு. என்ன வருமா? ஒண்ணு இல்ல. சரி வருமா, விடுங்க. ஏன், பிடிக்கலையா? இல்ல, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? வீடு நம்ம ரூமா இருந்தா கூட பிரச்சனை இல்லை, இது பீச்சு, எல்லாரும் வந்து போற இடம், அதான். சரி வருமா. சரி வருமா, கிளம்பலாமா? சரி. வருமா, அடுத்த டப்பு வரும்போது சாச்சனா குணா எல்லாரையும் கூட்டிட்டு வருவேன், என்ன நல்லா இருக்கும். சரி சரி, போலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.